ஹலோ வியூவர்ஸ். கடந்த வெள்ளிக்கிழமை நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் த ஹிந்து நாளிதழுக்கு அளித்த ஒரு இன்டர்வியூ நேர்காணல தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு சீமான் என்னென்ன பதில் அல்லது விளக்கம் குடுத்திருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதாவது என்டிகே 2026 எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல பொருளாதாரத்தை விவசாயத்தை மையமாக கொண்டு மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு அர்த்தம் என்ன? அப்பனா மற்ற தொழிற்சாலைகள் மூடப்படுமா? அல்லது நீங்கள் ஒரு சமத்துவத்தை தேடுகிறீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு சீமான் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் தொழிற்சாலை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நிலம், காற்று, தண்ணீர் ஆகிய மூன்றையும் மாசுபடுத்தாத தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வேலை வழங்கி நிலையான பொருளாதாரத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா விவசாயத்தை மையமாக வைத்து பொருளாதாரத்தை நாம் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. அவர் மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு உற்பத்தியில தமிழகம் தன்னிறைவு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. விவசாயத்தை வந்து கைவிட்ட எந்த நாடும் வந்து சரிவே கண்டிருக்கு. அதனால நம்ம இப்போ உதாரணத்துக்கு வெங்காயத்தை கூட எகிப்து நாட்டில இருந்து தான் வந்து இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கும்போது நீங்க கார் மற்றும் உதிரி பாகங்களை எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பெருமை கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்தந்த ஊர்களில் கிடைக்கிற வளங்களை பொறுத்து அரசாங்க தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ படித்து முடித்து 1000 முதல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. அப்படியே வேலை செய்தாலும் ஃபுட் டெலிவரி, அப்புறம் கொரியர் டெலிவர் பண்றது, அப்படி இல்லாம அமெரிக்கன் கால் சென்டர்ஸ்ல வந்து இரவு நேரங்கள்ல கண்முழித்து வேலை பார்ப்பது, இந்த மாதிரி வேலைகளை வந்து பெருமையா வந்து நினைச்சுக்கிறீங்க. ஆனா ஏன் இந்த விவசாயம் சார்ந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ பாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பால் உற்பத்தி, அதுக்கப்புறம் அத பதப்படுத்துறது, அத விநியோகிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட தொழில்கள் இதுல இருக்கு. வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய முன்வைக்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் அறிக்கையில அதிகார பரவலாக்கம் பத்தியும் பேசுறீங்க. அதே நேரம் நல்லாட்சி அதிகாரவாதத்த பத்தியும் பேசுறீங்க. இது முரணா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உண்மையான நல்ல அதிகாரவாதி பொது நலனுக்காக ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. இது ஒரு குழந்தையோட நலத்திற்காக மருத்துவர் வலிக்கும் ஊசிய போடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. நம் நாட்டில் வாழும் மக்கள் வெளிநாட்டிற்கு சென்றால் மட்டும் அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. அதை ஏன் இங்க பண்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதீத சுதந்திரம் இருக்கிறனால தான் இங்க மக்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. குறைந்தபட்ச ஜனநாயகத்தை திறம்பட நடைமுறைப்படுத்த அதிகபட்ச அதிகாரம் தேவை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் குறிப்பிடுறாரு. இந்த நேர்காணல்ல அடுத்ததாக அவருக்கு முன்வச்ச கேள்வி, 8% அதிகமாக வாக்குகள் பெற்று கூட்டணி அமைக்க முடியவில்லையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சீமான் கூறியது, அவரோட கொள்கை மற்றும் அரசியல் எல்லாமே வந்து தமிழ் தேசியத்தை சார்ந்தது. மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து திராவிடத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்ச டிவிகே கட்சியாகட்டும், அவருமே வந்து பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுட்டு திராவிட மாடல்ல தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற டிஎம்கேவா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ரூலா இருக்கட்டும், நிறைய வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றியுள்ளனர். இவர்கள் ஆட்சி காலத்தில் கல்வியாகட்டும், சுகாதாரமாகட்டும் எதுலையுமே வந்து பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கிற கடன் வந்து கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. இதனால இவங்க 2 கட்சிகளும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவங்களை விட கண்டிப்பா நாங்க மோசமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு. அடுத்த கேள்வி, நீங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் 6 மாதங்களில் என்னெல்லாம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பசுமை திட்டத்தை தொடங்குவேன். தூய்மை பணியாளர்களைப் போல மரம் நடுவதற்கு மக்களை வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏரியெல்லாம் தூர்வாருவேன். புது நீர்நிலைகளை போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அரசு மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனை போல தரம் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமை கருவேல மரங்கள், யூக்கலிப்டஸ் போன்ற அந்நிய மரங்களை அகற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு இது எல்லாமே வந்து மக்கள் வாழ்ற பகுதியை சார்ந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த நேர்காணல்ல கடைசி கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இளைஞர்களை வந்து விவசாயம்
மையமாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இப்ப இருக்கிற தொழிற்சாலைகள்ல நல்ல சம்பளத்தோட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. இது அவங்கள பாதிக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னிறைவு கொண்ட கிராம மற்றும் விவசாய பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்லும்போது, நெறைய எக்கனாமிக் ஜோன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ இவங்க வந்து சுத்தமான குடிநீர், தரமான கல்வி, இலவசமான மருத்துவம் இது எல்லாத்தையும் கொடுக்கும்போது, மக்களுக்கு பொருளாதாரம் நெருக்கடி ஏற்படாது. இதனாலேயே வந்து அவங்க செலவிடக்கூடிய காசு வந்து கம்மியாகும். ஒரு தரமான வாழ்க்கை இவங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது எல்லாமே சாத்தியமானதா? நாம் தமிழர் வந்தா இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க.